ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 86 சங்கீதம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம், அறிக்கைகள்லாம் பயங்கரமாக இருக்கும் இல்லை? பல நாள் நம்ம தியானித்திருக்கிறோம். இங்கே தாவீது சொல்ற தாவீதின் விண்ணப்பம் அப்படி சொல்லிட்டு தாவீது இப்படியே ஆண்டவர்களை சொல்றாரு, நீர் எனக்கு பாராட்டின அந்த கிருபை பெரியது. ஆமென். நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது. அப்பா அங்கீகரிக்கலை, அண்ணனுக்கு அங்கீகரிக்கலை. ஆமென். யாருமே அங்கீகரிக்காத ஒரு அநாதை போல ஒரு வனாந்தத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு ஆமென் சாப்பிட்டாரா, எப்படி இருந்தார்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு அங்கீகரிக்கப்படாத சூழ்நிலை, ஒரு அநாதை போல இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் தாவீதை பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வரது நம்ம இருந்திருக்கிறோம். ராஜாவாய் ஆண்டவர் உயர்த்துகிறார். இதெல்லாம் நினச்சி தான் இப்படி எழுதியிருப்பான்னு நினைக்கிறேன். நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட நம்ம யோசித்து பார்க்கலாம். இதே பிள்ளைல இன்றைக்கி நானும் ஆனஸ்டாக சொல்ல, நான் மறித்து தான் எப்போ மறித்து இருக்கணும். பலவிதமான விபத்துகள், பலவிதமான கடினமான சூழ்நிலைகள். ஆனால் இன்றைக்கு வரலாம் கர்த்தர் நிற்க வச்சு அவருக்காக ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார்னா அவர் கிருபை பெருசு. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி அவர் கிருபை பெரியதாக இருக்கிறது. ஆனால் தான் புலம்பர் 3:22, 23 வாசிக்கிறோம், நாம் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவர் கிருபைகள் புதுசாக இருக்கான். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நம்மளை நிர்மலமாக்காமல், சத்துரு கையில் ஒப்பு கொடுக்காமல், விபத்துகளிலிருந்து பாதுகாத்து, தீமையிலிருந்து பாதுகாத்து, தீமையான சொற்களிலிருந்து பாதுகாத்து, வேலை ஸ்தலங்களில் அதிகார கணங்களை பாதுகாத்து, வேலை செய்ய ஞானத்தை கொடுத்து, ஆமென், குடும்பத்தை நடத்த ஞானத்தை கொடுத்து, இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் நீங்கள் ஆண்டரை ருசிப்பீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆண்டர் உங்களுக்கு கிருபை அளித்து நல்லா தாங்குகிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை நேரம் நம்மளை அறியாமல் வேலை செய்யறது நீங்கள் தவறு பண்ணிடலாம். ஆமாம், வீடுகளிலும் சரி, நம்ம பல விதமான காரியங்களில். ஆனால் அவர் கிருபை நம்மளை தாங்குகிறது அல்லவா? ஏசாயா 84:10 வாசிப்பீங்கன்னா, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறாரா? அவர் யாருங்க? நம்ம மேலே மனதுருகிற கர்த்தர், நமக்காக ஆமென் இரக்கம் பாராட்டுகிற. மலையே விலகினாலும், என் மலை போல நம்பியிருந்தேன் என் புருஷனை, என் பிள்ளைகளை மலை போல நம்பியிருந்தேன், ஆனால் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. எத்தனை பேர் நம்ம சொல்ல கேட்டிருக்கோம் அல்லவா? மலை போல் அந்த ஜாபை நம்பியிருந்தேன், திடீர்னு டெர்மினேஷன் லெட்டர். தேவ பிள்ளைகள், மலை போல் என் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு ஒரு பெரிய லாஸ். ஆமென். என் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வரும், இப்படிப்பட்ட வியாதி வரும் நினச்சி கூட பார்க்கல, நல்லா தான் இருந்தாங்க. என்னென்ன காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மலையே விலகினாலும், பர்வதமே நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உங்களை விட்டு விலகாது சொல்றார். வேதத்தில் எத்தனை பேருக்கு அன்றைக்கி நோவாவுக்கு கத்திர கண்ணில் கிருபை கடிச்சதுனால பேழையை கட்ட முடியுது. மோசைக்கு கத்திர கண்ணுகளை கிருபை கடிச்சதுனால இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடிந்தது. மரியாளுக்கு அந்த கிருபை இருந்தனால தானே தேவகுமாரனை பெற்றெடுக்க முடிந்தது. பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அந்த கிருபை தானே அவன் ஜெயமாக வாழ வச்சுது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது சொல்லுகிறோமா, நீர் எனக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. அந்த கிருபைக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் கிருபையில் நீங்கள் பலப்படுங்க. நிச்சயமாக ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, காலைதோறும் கிருபைகள் புதுசாக இருக்குன்னு சொன்ன போல அன்றே தாவீது சொல்லுவோமா, அன்றவரே நீங்கள் எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளோ பெருசப்பா. எங்கள் நிலைமை எங்களுக்கு தெரியும், எங்கள் சூழ்நிலை எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எங்களுடைய ஆமென் ஆண்டவரே அஸ்திபாரைனான்னு தெரியும் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கி எங்களை நிற்க வச்சுருக்கீங்கன்னா, எங்களை வாழ வச்சுருக்கீங்கன்னா, எங்களை உயர்த்தி வச்சுக்கிறேன்னா அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபைக்கு நன்றி சொல்லு. இன்னும் தொடர்ந்து அந்த கிருபை எங்களை நடத்தட்டும், தாங்கட்டும். யாரெல்லாம் அந்த கிருபைக்காக வேண்டிக் கொள்கிறாங்களோ இப்போ அது அளவில்லாத அந்த கிருபையை நான் முடிச்சுட்டு வீராக கிருபை கொப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கனப்படுத்த இந்த நாள் முழுதும் கரப்படுத்தி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கேல பிதாவே, ஆமென். அவர் கிருபை உங்களுக்கு நிறைவாக இருக்கிற. தைரியமாக போங்க. God bless you.